ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலும் கூட உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கடந்த 6ஆம் மாதம் முழுவதும் ஆண்டவருடைய கிருபை நம்மை பாதுகாத்தது, நம்மை வழி நடத்தியது, நம்மளை போஷித்தது, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தது. மாத்திரமல்ல, கடந்த 6 மாதமும் தேவனாய கர்த்தர் நம்மோட கூட இருந்து நம்மை வழி நடத்தினார், நம்மை பாதுகாத்து கொண்டார். தொடர்ந்து இந்த 7ஆம் மாதமும் ஆண்டவர் நம்மை வழி நடத்த, நம்மை பாதுகாக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். இப்படிப்பட்டதான காலகட்டங்களிலே கடினமான ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் தேசம் முழுவதும் மாண்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனா தேவ தயவு இன்றைக்கு நம்மை பாதுகாத்து அவருடைய பிரசன்னத்திலே நிற்க வைத்திருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு முன்பதாக நன்றியுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட இந்த மாதத்திற்குரியதான தேவனுடைய வார்த்தையை, ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த மாதத்திற்கு ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு என்ன வார்த்தையை கொடுக்க சித்தமாயிருக்கிறீங்க என்று சொல்லி அவருடைய பாதத்துல நான் சற்று நேரம் அமர்ந்து நான் கேட்கும்போது ஆண்டவர் கொடுத்ததான இந்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 37வது வசனம். ஒருவேளை இந்த வசனம் நம் எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிந்திருக்கும். நாம் பல நேரங்களிலே இந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்தியிருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான இந்த வார்த்தையை நாம் வாசித்து தியானிக்கலாம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 37வது வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. வேத வசனத்துல இப்படியாய் நாம் வாசிக்கிறோம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி. யோபு பக்தன் இப்படியாய் ஆண்டவரை குறித்து சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி. மாத்திரமல்ல, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து யோபு பக்தன் இப்படியாய் சொல்றார். 136வது சங்கீதத்துல ஆண்டவரை குறித்து இப்படியாய் நாம் வாசிக்கிறோம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் என்று சொல்லி. நம்முடைய ஆண்டவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 14வது வசனத்துல ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து கேட்கிறதான ஒரு காரியம், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி. ஆண்டவராகிய தேவன் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் பேசும்போது 32வது அதிகாரம் 27வது வசனத்துல இப்படியே எரேமியா மூலமாக பேசுகிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி. அப்போ நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம், கர்த்தராகிய தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அவரால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால எல்லாம் கூடும், அவராலே எல்லாம் கூடும். அவரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மோசேயின் இடத்துல ஆண்டவர் பேசும்போது, கர்த்தருடைய கரம் குறுகி போயிற்றோ என்று சொல்லி ஆண்டவர் மோசேயை பார்த்து கேட்கிறதான வார்த்தைகளை நாம் வாசிக்க முடியும். சரி, இப்படியாய் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளதான தேவனாயிருக்கிறார். வானத்தையும் பூமியையும் சகலவற்றையும் சிருஷ்டித்ததான நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருக்கிறார், எல்லாவற்றையும் தமது கரத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே சகல ராஜ்யங்களையும் கூட அவர் தமது சித்தத்தின்படி அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் தியானிக்க முடியும். சரி, இப்போ இந்த வேத வசனத்தை நாம் பார்க்கும்போது
தேவதூதன் மரியாளிடம் சொன்னதான வார்த்தையாய் இது காணப்படுகிறது. தேவன் காபிரியேல் தூதனை மரியாளிடம் அனுப்பி சில வார்த்தைகளை சொல்ல வைக்கிறார். தேவதூதன் அப்படியே மரியாளிடத்துல வந்து மரியாளை சந்தித்து மரியாளிடம் பேசுகிறார். பேசும்போது 28வது வசனத்துல இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்ரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி மரியாளை வாழ்த்துகிறதான வார்த்தைகளை நாம் இங்கே வாசிக்க முடியும். இந்த வார்த்தைகளை கேட்டபோது மரியாள் அவனை கண்டு கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சொல்லி அவள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறாள். மீண்டுமாய் தேவதூதன் மரியாளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொல்லி தொடர்ந்து தேவன் மரியாளோடு கூட செய்கிறதான மரியாளிடத்திலே செய்கிறதான அதிசயத்தை தேவதூதன் சொல்லுகிறார். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லி மரியாளுக்கு பயங்கர ஷாக். என்ன செய்யுன்னு சொல்லி தெரியல. தேவதூதனை திரும்ப கேட்கிறாங்க, நான் கணவனை அறியவில்லையே, நான் இன்னும் திருமணம் செய்யவில்லையே, பின்ன இது இந்த வார்த்தை இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில எப்படி நடக்கும் என்று சொல்லி அவங்க திரும்பவும் தேவதூதனை நோக்கி கேட்கிறாங்க. அப்பொழுதுதான் அந்த உனக்குள்ள பிறக்க போகிறதான அந்த குழந்தை எப்படிப்பட்டது என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி பிற்பாடு அவர் சொன்னதான ஒரு வார்த்தை தான், காபிரியேல் தூதன் மரியாளை பார்த்து சொன்னதான ஒரு வார்த்தை தான், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த நாட்களிலே மரியாளுடைய வாழ்க்கையில மரியாளுடைய அறிவுக்கு எத்தகைய வகையில நாம் யோசித்து பார்ப்போம் அப்படின்னா, இது நடக்காத ஒரு காரியம், இது சாத்தியமில்லாத ஒரு காரியம். நான் திருமணம் செய்து கொள்ளல இதுவரைக்கும், இப்பதான் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறேன், இன்னும் எனக்கு திருமணம் ஆகல, நான் ஒரு கணவனை அறியல, எனக்கு எப்படி என்னுடைய வயிற்றில எப்படி ஒரு குழந்தை கர்ப்பம் தரித்து பிறக்கும் என்று சொல்லி மரியாளுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு சூழ்நிலை, அதிசயம். ஆனா கர்த்தருடைய தூதன் சொல்றாரு இது நடக்கும் என்று சொல்லி. நாம் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு அதிசயமாய் அது காணப்படுகிறது. மரியாளுக்கு உணர்ந்து கொள்ள முடியல. மரியாளுடைய எண்ணங்களுக்கும் அறிவுக்கும் ஞானத்திற்கும் அப்பாற்பட்ட விதமாய் இந்த வார்த்தைகள் காணப்படுகிறது. ஆனா அந்த வார்த்தை, அந்த வாக்குத்தத்தம் மரியாளுடைய வாழ்க்கையில மரியாளுடைய சரீரத்துல அது நடந்தேறியது. தேவதூதன் சொன்னது போலவே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல மரியாள் கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றால், குமாரனை பெற்று அந்த குமாரனுக்கு இயேசு என்று சொல்லி பெயர் வைத்தாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட இதே வார்த்தையை ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றார். இந்த கடினமான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நம்மை பார்த்து சொல்றார். பல நேரங்களில நாம் கர்த்தருடைய சமூகத்துல நாம் காத்திருந்து நம்ம தேவனுடைய சமூகத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டிருப்போம். அல்லது இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்துல நமக்கு ஆண்டவர் சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். அல்லது முந்தின மாதங்களிலே யோசிக்கும் போது பார்க்கும் போது ஆண்டவர் பலவிதமான வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கலாம். அல்லது நம்முடைய பிறந்த நாளின் போது, திருமண நாளின் போது, அல்லது முக்கிய சூழ்நிலைகள் சமயங்களின் போது நம்ம கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து நாம் கர்த்தருடைய கரத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் காணப்படலாம். ஆனா அந்த வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டதோ, அந்த வாக்குத்தத்தை வாழ்க்கையில நிறைவேறுமா, அது நடக்குமா என்றது ஒரு ஆச்சரியமான சூழ்நிலையில நாம் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அன்றைக்கு மரியாளுக்கு நம்ப முடியல. ஒரு பெரிய ஆச்சரியம், இது பெரிய ஆச்சரியம், இது நடக்குமா என்று சொல்லி அதே காரியத்தை மரியாளுடைய வாழ்வில செய்ததான தேவன்
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது, நம்முடைய ஞானத்துக்கும் எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டதான அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நம்மால ஒருவேளை உணர்ந்து கொள்ள முடியாது, ஒருவேளை நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய ஞானத்துக்கும் அப்பாற்பட்டதான காரியங்களாய் காணப்படலாம். ஆனா நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் இப்படிப்பட்டதான இயற்கைக்கு மாறான அல்லது நம்புவதற்கு அரிய ஆச்சரியமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நம்முடைய வாழ்விலே செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனத்துல இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்று சொல்லி, நம்முடைய வாழ்க்கையில நாம் அறியாததும் நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய ஞானத்துக்கும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிறதான தெய்வம் நம்முடைய ஆண்டவராயிருக்கிறார். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறதான தேவனாயிருக்கிறார். நிச்சயமாய் நம்மோடு கூட வாக்குத்தத்தங்களை பேசி நம்மோடு கூட வாக்குத்தத்தத்தை செய்ததான தெய்வம் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றவும் வல்லவராயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை சொல்லுகிற தேவன் மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிற தேவனாகவும் இருக்கிறார். பல தேவ மனுஷரோடு கூட வாக்குத்தத்தங்களை பகிர்ந்து கொண்டதான தெய்வம் பல மனுஷரோடு கூட உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கைகளை நிறைவேற்றினதான நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட அவர் இப்படிப்பட்டதான வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார். சரி, இப்போ இந்த மரியாளுடைய வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தம், இந்த வார்த்தை நிறைவேறியது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது நிறைவேறுவதற்கு அவங்களுக்குள்ள காணப்பட்டதான தகுதிகள், குவாலிட்டி ஏதாவது இருந்ததா என்று சொல்லி இப்பொழுது நாம் தியானிக்க இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 28வது வசனத்துல தேவதூதன் சொல்லும் போது இப்படியாய் சொல்றாரு, கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று சொல்லி. அப்போ மரியாதை குறித்து வசனம் இப்படியா சொல்லுது, தேவதூதன் இப்படியா சொல்றாரு, நீ கிருபை பெற்றவள் என்று சொல்லி 29வது வசனத்திலையும் 30வது வசனத்திலையும் இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொல்லி. அப்போ அன்னை மரியாள் கிருபை பெற்றவராக அவர் காணப்படுகிறார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தை யாத்திராகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 19வது வசனத்துல இப்படியாய் வாசிக்கிறோம். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி, அதே அதிகாரம் 17வது வசனத்துல கர்த்தர் மோசேயை பார்த்து இப்படியாய் சொல்றார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லி. கர்த்தருடைய கிருபையை மோசேக்கு ஆண்டவர் கொடுத்து வழி நடத்தியிருக்கிறார். அதுக்கு பிற்பாடு சங்கீதத்தின் புஸ்தகங்களில நாம் வாசிக்கும் போது 18வது சங்கீதம் 50வது வசனத்துல நாம் வாசிக்கும் போது தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் தேவ கிருபை இருந்தது, காணப்பட்டது என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். இன்னும் பழைய ஏற்பாட்டு காலங்களில புதிய ஏற்பாட்டு காலங்களில பல தேவனுடைய மனுஷர்கள் தேவனுடைய கிருபையினால அவர்கள் நிறைந்தவர்களாய், தேவ கிருபையை சார்ந்தவர்களாய், தேவ கிருபையினால வழிநடத்தப்பட்டவர்களாய் காணப்படுகிறதை நாம் வேதத்துல வாசிக்க முடியும். இந்த நாளில என்னையும் கூட எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, என்னுடைய உயர்வுக்கு மேன்மைக்கு என்ன காரணம் என்று சொல்லும் போது என்னுடைய தாளந்து, என்னுடைய அறிவு, என்னுடைய திறமை, என்னுடைய ஞானம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் தேவனுடைய கிருபை. கர்த்தர் இம்மட்டுமாய் என்னை என் மேல் நினைவாயிருந்து என்னை நினைத்து என்னை மேன்மைப்படுத்தி என்னை ஆசீர்வதித்திருக்கிறதான தேவனாயிருக்கிறார்.
அந்த தேவன் நிச்சயமாய் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அவருடைய கிருபை உங்களுக்கும் உண்டாயிருக்கும். சரி, இந்த கிருபையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? தேவனுடைய மனுஷர்கள் எப்படி பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது, நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 3வது அதிகாரம் 34வது வசனத்துல இந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு கண்டிஷனை நாம் வாசிக்க முடியும். இங்க வாசிக்கிறோம், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. கிருபை யாருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொல்லும் போது, யாரு தன்னை தாழ்த்துறாங்களோ, யாரு தாழ்மையான நிலைமையில இருக்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 103வது சங்கீதம் 11வது வசனத்துல இப்படியா சொல்லப்பட்டிருக்குது, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவர் கிருபை இருக்கிறது என்று சொல்லி. அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை இருக்குது என்று சொல்லி. அப்போ இந்த கிருபை மரியாளுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, மரியாளுக்குள்ள இந்த 2 விதமான குவாலிட்டிஸும் இருந்துச்சா, இந்த 2 விதமான தன்மையும் இருந்துச்சா என்று சொல்லி நம்ம பார்ப்போம் அப்படின்னா, வேத வசனத்துல மிகவும் தெளிவா சொல்லுது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 38வது வசனத்துல இப்படியா சொல்லுது, அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. தேவதூதரை பார்த்து மரியாள் ரிப்பீட் பண்றாங்க, திரும்ப சொல்றாங்க. தேவதூதனை பார்த்து சொல்றாங்க, நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறதை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவர் தேவாதி தேவன் மரியாளுக்கு இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த கிருபைக்கு காரணம் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, மரியாளிடத்துல காணப்பட்டதான அந்த தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறவராயிருக்கிறார். தாழ்மையாய் இருந்ததான மரியாள் தேவனுடைய கிருபையால் நிரப்பப்பட்டவளாய் அவள் காணப்பட்டாள். அந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்ததான அந்த நாட்களிலே எத்தனையோ உயர்ந்த மனிதர்கள், எத்தனையோ செல்வந்தர்கள், எத்தனையோ ராஜ அரண்மனைகளிலே காணப்பட்டதான ராஜ ஸ்திரீகள் எல்லாம் ஆயத்தமா இருந்தாங்க, காத்து கொண்டிருந்தாங்க. இந்த உலகை ஆள போகிறதான ராஜா என்னுடைய வயிற்றில பிறக்க வேண்டும் என்று சொல்லி அங்கெல்லாம் தேவாதி தேவன் அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பை கொடுக்காதபடி தாழ்மையாய் காணப்பட்டதான அன்னை மரியாளுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து கிருபையினால அவர்களை நிரப்பி வைத்திருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். 2வது கண்டிஷன் நம்ம பார்த்தோம், அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவர் கிருபை இருக்கிறது என்று சொல்லி. அன்னை மரியாள் பயந்தாங்களா என்று சொல்லி பார்க்கும்போது வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. 29வது வசனத்துல, அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 30வது வசனத்துல வாசிக்கும் போது, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே என்று சொல்லி தேவதூதன் சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடியும். அப்போ மரியாளிடத்துல காணப்பட்டதான இந்த 2வது குணாதிசயம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருக்கும் பயந்தவர்களாய், கர்த்தருடைய தூதனுக்கும் பயந்தவர்களாய் அந்த மரியாள் காணப்பட்டதாக நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் உயர்வடைய வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு கிருபை வேணும். ஒரு மனுஷன் தேவனுடைய கரத்தினால பயன்படுத்தப்படணும் அப்படின்னா அவனுக்கு கிருபை வேணும். இந்த கிருபை அவன் சுயமாய் சம்பாதிக்க முடியாது, அவனுடைய திறமையினாலேயோ தாளந்துகளினாலேயோ பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த கிருபை தகுதியில்லாத ஒருவனுக்கு தேவன் கொடுக்கக்கூடியதான அருட்பெரும் கொடைதான் இந்த கிருபை என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். இப்போ எவ்விதமான தகுதியும் இல்லை, எவ்விதமான கிருபையை பெற்றுக் கொள்ளக்கூடியதான வாய்ப்புகளும் இல்லாத இந்த மரியாள் தன்னை தாழ்த்தினதன் மூலமாக அல்லது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பயந்திருந்ததன் மூலமாக இந்த கிருபையை பெற்றுக்கொண்டாங்க. இந்த கிருபை பெற்றுக்கொண்டதான மரியாளிடம் பார்த்து ஆண்டவர் சொல்றார், தேவதூதன் சொல்றாரு,
தேவதூதன் சொல்றாரு, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். உன்னால இந்த வார்த்தையை நம்ப முடியாது. கர்த்தர் கொடுக்கிறதான வாக்கு தத்தம் உன்னால நம்ப முடியாது, உன்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி மரியாளுக்கு தைரியம் ஊட்டுகிறார். மரியாள் நம்புகிறதுக்கு ஏதுவான வார்த்தைகளை தேவன் தூதன் சொல்லுகிறதை நாங்க வாசிக்க முடியும். சரி, இரண்டாவது மரியாள் இடத்துல இருந்ததான ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி, ஒரு குணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன தகுதி என்ன என்று சொல்லி பார்க்கும்போது முதல் அதிகாரம் 28வது வசனத்துல இப்படியாய் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் மரியாளோடு கூட இருந்ததாக வசனம் சொல்லுது. ஆண்டவர் மரியாளோடு கூட இருந்தார். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசினார், ஆபிரகாமோடு கூட இருந்தார், ஈசாக்கோடு கூட இருந்தார், யாக்கோபோடு கூட இருந்தார், நமக்கு பயப்படுகிறதான ஜனங்களோடு கூட இருந்தார், மோசையோடு கூட இருந்தார், யோசுவாவோடு கூட இருந்தார், சாமுவேலோடு கூட இருந்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்க முடியும். சோ அப்படிப்பட்டதான தெய்வம் இங்கே நாம் வாசிக்கும் போது மரியாளோடு கூட இருந்தார் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல குறிப்பாக நாம் வாசிப்போம் என்று சொல்லும் போது 39வது அதிகாரம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிக்கும் போது கர்த்தர் யோசேப்போட இருந்தார் என்று சொல்லி அங்கே வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தாராம். யோசேப்போடு கூட இருக்கும்போது அவனுடைய வாழ்வில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது அவன் யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாய் காணப்பட்டானா. அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் அவனுக்கு வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி அங்கே வசனத்துல வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் கூட இருக்கணும், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருக்கணும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா யோசேப்புடைய வாழ்க்கையில இருந்ததான அந்த நல்ல குணாதிசயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி தன்னை காத்து கொண்டவனாய் யோசேப்பு காணப்பட்டதனால தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 7வது வசனத்துல ஒரு மனுஷனை குறித்து நாங்கள் வாசிக்கும் போது கர்த்தர் எசேக்கியாவோட கூட இருந்தார் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். கர்த்தர் எசேக்கியாவோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்போ என்ன நடந்துச்சு எசேக்கியாவுடைய வாழ்க்கையில சொல்லும் போது அவன் போகிற இடம் எல்லாம் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று என்று சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று, கர்த்தர் அவனோட கூட இருந்தார் என்று சொல்லும் போது அவனிடத்துல காணப்பட்டதான இந்த நல்ல குணாதிசயங்கள் லட்சணங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 6வது வசனத்துல இப்படியாய் வசனம் சொல்லுது, கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கற்பனைகளை கை கொண்டு வந்தான் என்று சொல்லி எசேக்கியாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். எசேக்கியா ராஜா கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு வந்தான், கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை என்கிறதான குணாதிசயத்தை நாம் பார்க்கிறோம். இப்படியாய் மரியாளை குறித்து நம்ம தியானிப்போம் என்று சொல்லும் போது மரியாளை குறித்து நம்ம வாசிப்போம் அப்படின்னு சொல்லும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 19வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை இருதயத்தில் வைத்து சிந்தித்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி மரியாளை குறித்து நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை மரியாள் ஏற்றுக்கொண்டு அதை தன்னுடைய இருதயத்தில் வைத்து அவைகளை கை கொண்டு நடந்து வந்தாங்க என்று சொல்லி நம்ம இங்கே வாசிக்கிறோம். அப்போ மரியாள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 38வது வசனத்துல இப்படிதான் நாம் வாசிக்கிறோம், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி மரியாள் சொல்லுகிறதான வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். இப்போ மரியாள் தேவதூதனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை தனக்குள் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை விசுவாசித்து
அந்த வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்தால், ஒப்பு கொடுத்தால் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி, அப்போ தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டதனால தேவனுடைய கிருபை அன்னை மரியாளுக்கு உண்டாயிருந்தது. தேவன் ஆகிய கர்த்தர் மரியாளோடு கூட காணப்பட்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை நாம் வாசித்து முடிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 38வது வசனத்துல, நான் ஆண்டவருக்கு அடிமை, இது எப்படி ஆகும் என்று அறியாதிருந்தும் தேவ சித்தத்துக்கு தாழ்மையோடு தன்னை ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி மரியாள் சொல்லுகிறதை, அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இது எப்படி ஆகும்? நம்ப முடியாத ஒரு காரியம். இது என்னுடைய வாழ்க்கையில எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி தெரியல, ஆச்சரியம்தான். ஆனா தேவ சித்தத்துக்கு தாழ்மையோடு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அர்ப்பணித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த நாளில தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நிச்சயமா அதுக்கு கிருபை வேணும். தேவனுடைய கிருபை நமக்குள்ள வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். தேவனுடைய கிருபை நமக்கு உண்டாயிருக்கணும். தேவனுடைய கிருபை நமக்கு உண்டாயிருக்கணும். அப்பொழுதுதான் இப்படிப்பட்டதான வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பல வாக்கு தத்தங்களை நாம் வேதத்திலிருந்து வாசிக்கலாம், அல்லது மற்ற அநேக போதகர்கள் மூலமாய் நாம் கேட்கலாம். டிவியில, வானொலியில, அல்லது மற்ற மற்ற கூட்டங்களில இருந்து தேவனுடைய வாக்கு தத்தங்களை நாம் கேட்கலாம். ஆனா அது நம்முடைய வாழ்க்கையில அது நடைமுறைக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மோட கூட இருக்கணும். ஆண்டவருடைய கிருபை நமக்கு உண்டாயிருக்கணும். அதற்கு தான் நாம் செய்ய வேண்டியதான காரியங்கள். இந்த 4 காரியங்களை குறித்து நாம் வாசித்தோம். மரியாள் என்ன செஞ்சாங்க? மரியாளோடு கூட கிருபை இருந்துச்சு. மரியாள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தன்னை ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி தாழ்த்தினாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் பயந்தவர்களாய் காணப்பட்டாங்க. தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்துல வைத்து சிந்தித்து கொண்டாங்க, அதை கை கொண்டு வந்தாங்க என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கடைசியாக தேவனுடைய வார்த்தையை அவங்க விசுவாசித்து ஏற்றுக்கொண்டாங்க. மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தத்துக்கு தாழ்மையோடு தன்னை ஒப்பு கொடுத்தாங்க, அர்ப்பணித்தாங்க என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் போது நமக்குள்ள தாழ்மை வேணும். நமக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் வேணும். கர்த்தரை குறித்தும் கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்தும் விசுவாசம் நமக்கு உண்டாயிருக்கணும். இப்படி செய்யும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மோடு கூட சொன்னதான வாக்கு தத்தத்தை, வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். தேவனால ஆகாத காரியம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த தேசத்திலே மாற்றங்களை உண்டு பண்ணுவதற்கு ஆண்டவரால கூடும். தேசத்துல நன்மையான காரியங்களை செய்விக்க ஆண்டவரால கூடும். நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்விக்க ஆண்டவரால கூடும். நம்முடைய குடும்பங்களில நன்மையான காரியங்களை செய்விக்க ஆண்டவரால கூடும். இப்படிதான் அன்னை மரியாதை போன்று விசுவாசிக்க முடியாத, நம்ப முடியாத ஒரு பெரிய சூழ்நிலையில நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நாட்களில உலகத்தினுடைய நிலைமையை நாம் எல்லாரும் அறிவோம். உலகமெங்கும் கொள்ளை நோய், உலகமெங்கும் மனுஷர்கள் ஆயிரக்கணக்கில் ஒவ்வொரு நாளும் மாண்டு கொண்டிருக்கிறாங்க. அவ்வளவுதான் உலகம்.
இனிமேல் இதிலிருந்து உலகம் மீண்டு வருமா என்கிறதான ஒரு பெரிய கேள்விக்குறி. இது நடக்காது, இது நடக்கவே நடக்காது என்று சொல்லி ஒருவேளை நம்முடைய மனம் சொல்லலாம், நம்முடைய அறிவு சொல்லலாம், அல்லது உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானிகள் ஞானிகள் சொல்லலாம். சோ இதே சூழ்நிலையில தான் அன்னை மரியாள் காணப்பட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையில அது நம்பவே முடியாது என்று சொல்லி. ஆனா கர்த்தர் மரியாளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ததான தெய்வம் இன்றைக்கும் அவர் தமது வல்லமையில அவர் மாறாதவராயிருக்கிறார். அவர் மகிமை தேவனாயிருக்கிறார். அவர் சகலத்தை செய்ய வல்லமை உள்ளதான தேவனாயிருக்கிறார். தேசத்திலேயே மாற்றங்களை உண்டு பண்ணவும், தேசத்தினுடைய கொள்ளை நோயை ஆண்டவர் தேசத்தை விட்டு நீக்கி போடவும், தேசத்தின் ஜனங்களை விசாரித்து அவர்களை ரட்சிக்கவும் ஆண்டவருடைய கரம் போதுமானதாயிருக்கிறது. தேவனால எல்லாம் கூடும். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில சகலத்தையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை, அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னதான தெய்வம் இன்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் செபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த 6 மாதங்களாக எங்களோட கூட இருந்தீங்க, எங்களை வழி நடத்தி வந்தீங்க, எங்களை பாதுகாத்து வந்தீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய கிருபைகளுக்காய் நன்றி, உடைய இரக்கங்களுக்காய் நன்றி, உடைய தயவுக்காய் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உடைய வேதத்தை ஆண்டவரே, உடைய வசனத்தை, உடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் தியானிச்சோம். ஆண்டவரே, மரியாளுடைய வாழ்க்கையில நம்ப முடியாத ஒரு ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தத்தையும் கொடுத்து நிறைவேற்றினதான தெய்வம் இன்றைக்கும் நீங்க மாறாதவராயிருக்கிறீர். நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில இது நடக்குமா, என்னுடைய வாழ்க்கையில இது நடக்குமா என்று சொல்லி ஒருவேளை தியங்கி கொண்டிருக்கலாம், ஒருவேளை நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறதான பிள்ளைகள் ஆண்டவரே, இதை ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிறதான பிள்ளைகளுடைய வாழ்வில ஆண்டவர் ஒரு பெரிய கேள்விக்குறியாய் காணப்படலாம். ஒருவேளை அவருடைய சரீரத்துல காணப்படுகிறதான வியாதிகள், ஒருவேளை அவங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான பிரச்சனைகள், ஒருவேளை அவங்களுடைய குடும்பத்துல காணப்படுகிறதான பிரச்சனைகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லாவற்றிற்கும் உம்முடைய கரத்துல தீர்வு உண்டு. ஆண்டவரே, தேவனாய கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உண்மையாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே உம்மை தேடி இயேசுவே ஸ்தோத்திரம், நீங்க என் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய முடியும் என்று சொல்லி நம்புகிறதான மக்களுடைய வாழ்க்கையில, மனிதனுடைய வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதிசயங்களை செய்துள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய வல்லமையில கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருவருடைய தேவைகளை கண்டு சந்தித்தருள வேண்டுமா செபிக்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் உடைய கிருபை பிரசன்னம் பாதுகாப்பு கூட இருக்கட்டும் என செபிக்கிறேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வாரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கு காப்பார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. அப்படியே உடைய பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே பயணங்களிலும் கூட இருந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.